ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 ஆகஸ்ட் திங்கட்கிழமை. இன்று அரசு விடுமுறை, கிருத்திகை, தேய்பிரை அஷ்டமி, கோகுலாஷ்டமி எல்லாம் சிறப்பான நாள். உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:40 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி இன்று காலை 9:12 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:40 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:40 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:12 வரை பவம், பின்பு இரவு 8:21 வரை பாலவும், பின்பு கௌளவும். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:40 வரை சித்திரை, பின்பு சுவாதி. சுவாதிக்கும் சித்திரைக்கும் இன்று கொஞ்சம் சந்திராசிரமமான கொஞ்சம் பேச்சுக்கள் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இன்றைய ராசி பலன் பார்த்தோன்னா முதல் ராசியாக மேஷ ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், ஆரோக்கிய குறைபாடெல்லாம் சரியாகி ஒரு ஆரோக்கியமான நாளாக இன்று இருக்க போது உங்களுக்கு உடல்நிலைகள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய மருத்துவ சிகிச்சைலாம் முடிவடைந்து நிறைவு பெற்று நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு நாளாக இன்று ஆரம்பிப்பது. உங்களுக்கு இந்த கலை சார்ந்த பொருட்களை வாங்கி ஒரு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கொள்கை பிடிப்பு ஒன்று செய்யணும்னு நினச்சினா அதுவும் ஒரு பிடிவாதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அந்த பிடிவாதத்தால் சில விரயங்களை நீங்கள் சந்திக்கலாம். சிலருடைய மனசாபனையும் வருத்தங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உலோகம் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் லாபம் அதிகரிக்க போகுது. இந்த வெள்ளி, தங்கம், இரும்பு, அலுமினியம் பற்றி பல உலோகங்கள் விற்பனை சார்ந்த தொழிலில் உள்ளவருக்கு நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான அனைவரிடம் விட்டு கொடுத்து நல்ல ஒரு அந்யோன்யமாக பழகக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்றைக்கி நீங்களே உணர போகிறீங்க. ஒரு பேச்சில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு பேச்சாகவும், பழகிய விதங்களை விட்டு கொடுத்து போகுது, அனுசரித்து போகுது, அமைதியாக போகுது, நல்ல விஷயங்களுக்குள்ளே மாற்றங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பையும் ஒரு நல்ல ஒரு மேன்மையும் ஏற்படும் நாளாக அமைதவங்களுக்கு. மற்றபடி நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நன்மைகள் நிறைந்த ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ்லேயே உள்ள ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபேஸாக இருக்க போது அது உங்களுக்கே நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் நீங்களே உங்களை ஒரு தனி ஒரு மனிதராக ஒரு நல்ல உயிரினமாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இன்று ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் அந்த மாற்றங்கள் மனதளவுலேயும் உங்களுக்கு ஏற்பதால் அது உங்களுக்கு கண்டினியூவாக அந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொடர்றதாலே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வரக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு மனதில் சிறு சிறு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையும். அதனால் அந்த எண்ணங்கள்லாம் நல்லதாக கெட்டதான்னு யோசித்து கொஞ்சம் கவனமாக செயல்பட சிறப்பு. உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் பொறுமையாக ஆலோசித்து யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதனால் எடுத்தங்கோதம் செய்யாமல் கொஞ்சம் செய்கின்ற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செய்வது சிறப்பு. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நம்மளால் முடியுமா, முடியாதா, செய்ய முடியுமா, அதால் என்ன நஷ்டங்களாக வரும், கொஞ்சம் பலம் பலவீனங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்பட்டாலே உங்களுக்கு எதையும் மிக ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அதை விட்டுட்டு விடாப்படியாக அதை செய்யணும், இப்படி தான் செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதால் சில விரயங்களோ சிலருடைய பகையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருப்பவங்களுக்கு கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு ஒரு விஷயத்தையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நீங்கள்
அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பினர்கள் உறவினர்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களிடம் கொஞ்சம் பாசமாக இருக்கக்கூடிய பாசத்தை காட்டக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் செய்கின்ற தொழிலே அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு தேவை இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உற்பத்தி எதாவது பண்ணிங்கன்னா அது ஒரு புது ஹைடெக் மிஷின் எதாவது வாங்கக்கூடிய இல்லை ஹைடெக் பிளான்ட் போடக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஒரு தேடல் என்ன மெட்டீரியல் வாங்கலாம், எங்கே வாங்கலாம், எந்த மிஷின் வாங்கலாம்னு, எந்த கம்பெனி வாங்கலாம், சில தேடல்களை நீங்கள் இன்று முடிவு செய்யக்கூடிய தேடக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு இந்த விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்குது. உங்களுக்கு இந்த உணவு தொடர்பான துறை, இந்த கேட்ரிங்கு, ஹோட்டல் வச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமான செயல்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இந்த செலவு தேவையாக யோசித்து செய்யுங்க. ஆரம்ப செலவு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவதில் எந்த விதமான பயனும் கிடையாது. உங்களுக்கு புது புது அனுபவங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறதுக்கு கை கொடுக்க போகுது. மற்றபடி கொஞ்சம் மன சோர்வும் உடல் அசதியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கடகராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் மேம்பாடு அடைய போகுது. உங்களுக்கு வர வேண்டிய சில வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்க போது. உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்கிறதால அந்த நபர்கள் மூலமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்களில் மிக ரகசியமாக சர்ச் பண்ண ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகுது. உங்களுக்கு உங்களுடைய ஒரு செயலும் ஒரு பேச்சும் உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட போது. அந்தளவுக்கு ஒரு அனுபவமான பேச்சு இருக்க போது. உங்கள்கிட்ட உடைய உபரி வருமானம் எப்படி அடுத்த கட்டம் ஒரு வேலை செஞ்சாலும் ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கான ஏதாவது தேடல்கள் இருக்க போது. உங்களுக்கு கால்நடை வளர்ப்பில் உள்ள விவசாயிகள், கால்நடை செய்கிற அன்புக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட போகுது. விவசாய அன்பு உங்களுடைய விளைச்சல் அமோகமாக விளைஞ்சு நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அருமையாக உங்களுக்கு இந்த கிடைக்கின்ற வாய்ப்புகளை கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய கால்நடையை நீங்கள் கொஞ்சம் பராமரித்து நல்லா நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம். நீங்கள் என்னதாக இருந்தாலும் கொஞ்சம் 8 சனிபம் வந்தால் கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு செலவுலையும். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு அரசு பணியாளருக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்க நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் நல்லா ஒரு வாய்ப்பை செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. இந்த அரசு பணியாளர்கள்லாம் சில பேருக்கெலாம் புதிய பென்ஷன் திட்டம்லாம் அறிவிச்சுக்க, அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் செல்லக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு எண்ணிய சில எண்ணங்கள்லாம் மனசில் நினச்ச சில எண்ணங்கள்லாம் நீங்கள் என்ன நினச்சபடியே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய இல்லை நீங்கள் நினைச்சது மாதிரி நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம். உங்களுக்கு விவசாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய பயிரெல்லாம் செய்து வளர போது உங்களுக்கு தேவையான இடுபொருள்கள், உரங்களை எல்லாம் தண்ணீர்லாம் தங்கு தடையெல்லாம் கிடைக்கிறதால உங்களுடைய பயிர் வளர்ச்சி செழிப்பாக நல்ல அறுவடையில் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய கால்நடையை நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு விற்பனை மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய பழைய கடன்களை கொஞ்சம் அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த இறை சிந்தனை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. கோவிலுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் போயிட்டு வாங்க. தனிமை சார்ந்த சில செயல்கள்லாம் யாரையும் எதிர்பார்க்காமல் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை செய்வதற்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல செயலாக இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. சமூக பணி உள்ளவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அந்த முன்னேற்றம் சூழல் இருக்கிறதால அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. மற்றபடி உங்களுடைய பாசத்தை குடும்பத்திடமோ குழந்தையிடமோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரத்தில் உள்ளவங்க மீது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க நாளாகுது. உங்களோட பணி செய்யக்கூடிய வேலையாட்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த ஒத்துழைப்பே உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு இந்த கோயில் திருப்பணி சார்ந்த செயலர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. உங்களுடைய தந்தை வழியில் இருக்கின்ற சொத்துக்கள் மூலம் சில ஆதாரங்களை பெறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் புது புது ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள்லாம் ஏற்பட போகுது. உயர்கல்வி சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முயற்சி எடுத்து படிங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இதுவரையும் இந்த கல்வி இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. ஏதாவது குழப்பம் இருந்தால் உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெறுவது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு இந்த இணையம் சார்ந்த துறையில் ஐடி செக்டார் இருக்கிறவங்களுக்கு, இந்த
ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தா நல்லா ஒரு பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து நீங்கள் சாதிக்கனால உங்களுக்கு சில மறைமுக எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது யார் என்னன்னு கொஞ்சம் தெரிந்து கொண்டு அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு வியாபார பணியில் உள்ள அன்பர்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் மந்தமாக அமைப்பது. உங்களுக்கு பார்த்துங்க. உடன் பிறந்தவங்களும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்க போகுது. உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் கட்டிட சார்ந்த துறைகளெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் உங்கள் பணி இருக்குது, நல்லது. உங்களுக்கு அரசு சார்ந்த நிலைப்பாடெலாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அரசு பணி உள்ளவங்களுக்கும் அரசு சார்ந்த சில நிலைப்பாடுக்கு இப்போ வந்து பென்ஷனில் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி சில நிலைப்பாடில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மேன்மை அடையக்கூடிய நாளாக தான் அமைகிறது. அரசு பணியாளர்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் ஒரு மன சோர்வுலாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுடைய பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா அன்று உங்களுக்கு இந்த தொழில் கல்வி சார்ந்த எண்ணங்கள் மேம்பட போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழில் சார்ந்த ஐடி, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் போல் கொஞ்சம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சில செக்டார் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. யோசித்து உங்களுக்கு என்ன ஆர்வமோ அதை நோக்கி சொல்வது நல்லது தான். உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நல்ல ஒரு லாபம், ஒரு கூட்டாளிகளோடு பரிசைகளோட ஒரு செய்தால் நல்ல லாபம் கிடைக்க போகுது. புதிய நபர்களாலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடியும் சமாளிக்கலாம். சில பேர் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு வந்து உதவி பண்ணிவிட்டு அதால் நீங்கள் சில நெருக்கடியை சமாளிக்கும் நாள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அறிந்து செல்வது நல்லது. உங்களுக்கு சில தவறிப்போன சில விஷயங்கள், சில கான்ட்ராக்டு, சில காலேஜில் வந்து அட்மிஷனு, சில விஷயங்கள் தவறிப்பு வந்து அந்த தவறிப்போன விஷயங்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு புது உங்கள் ஏஜென்ட்டு இதெல்லாம் நிறைய முகவரெலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாங்குது. உங்களுடைய பயணத்தின் மூலம் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் அடுத்த கட்டத்தை சொல்லக்கூடிய புது அறிமுகம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளில் இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதனால் கடன் செட்டில் பண்ணுங்க, ஏதாவது லோனு கேட்டிருந்தாலோ வேறு ஏதாவது ஃபைனான்ஸ் கேட்டிருந்தாலோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் கடனை திருப்பதற்கான கொஞ்சம் உதவி கிடைக்கிறதா கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியும் ஒரு அமைதியும் கிடைக்க போது. உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி தொடர்பான சிந்தைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால அது சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் தேடலாம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தெல்லாம் கொஞ்சம் பொறுப்புக்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு நெருக்கமான இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடெல்லாம் குறைந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் சில இழுபறியாக இருந்த சில செயல்கள், திட்டங்கள், எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இன்று முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உங்களுக்கு அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து மற்றவர்கள் மீதான கருத்துக்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலை உங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். நீங்கள் உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கிறதாலே உங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்க போது. உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகராசன்னு பார்த்தா இன்று உங்களுக்கு மகரத்துக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு. அதனால் ஏழரை சனியோட இறுதியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய காப்பீடு தொடர்பான சில வரவுகள்லாம் வரப்போகுது. இன்சூரன்ஸ் தான் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நல்லா மெச்சூரிட்டி ஆகிட்டு அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புலாங்குது. உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் அமைதியாக செயல்படுங்கள். 12 சனி பகவான் இருக்கார். சனியோட இறுதிநிலையாக இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்கும், வரவுகளும் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற வரவுகளை கொஞ்சம் அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதனால் பிற்காத உங்களுக்கு ஒரு புதிய தொழிலுக்கான ஒரு முதலீடாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனதில் கொஞ்சம் மாற்றங்களும் கொஞ்சம் நேர்மறையான எண்ணங்களும் தோன்றதால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கற்றத்திலையும் கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கலாம் உங்களுக்கு. மற்றபடி முயற்சிகள்னு முயற்சி நாளாகி உங்களுக்கு அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சேர்ந்தாலும் கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கேட்டு போகிறீங்க, யாரும் கடை வாங்கி கொடுக்காதீங்க. ஆனால் தேவையற்ற வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க. அந்த கால்நடை தொடர்பான வியாபாரத்து கால்நடை வளர்க்குற அனுகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான உங்களுக்கு நம்பிக்கை உங்களுடைய ஆலோசனை சில பெற்று சில மாற்றங்கள் நீங்கள் செய்வது நல்லது. உங்களுக்கு இந்த நீண்ட நாள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதா உங்களுக்கு மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரப்போகுது. உங்களுக்கு உறவினர்கள் யார் என்னென்னு கொஞ்சம் புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவங்களுக்கு கடை வாங்கித்ததெல்லாம் கொஞ்சம்
கவனமாக இருங்கள். வாக்குறுதி கொடுப்பதில் மிக கவனமாக இருங்க. ஒன்றில் சனி பகவான் சொந்த வீடாக இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இந்த செயல்பாடெலாம் கொஞ்சம் ஒரு செயல்பாடெலாம் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாக காணப்படக்கூடிய கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் மந்தத்தனம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம். அதனால் நீங்களே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களோட பணியை நீங்கள் ஓட பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்க கொஞ்சம் கவனத்தோடு மிஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவருடைய ஆதரவு அன்பும் ஒரு கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இன்று அமைகிறது. மீனராசி அமைச்சு பார்த்தா உங்களுக்கு மீனத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு ஏழரை சனியோடைய ஆரம்ப காலங்களில் விரையச்சனியில் இருக்கிறீங்க. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு ஒரு சிந்தனை போக்கில் இது வந்து சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். நம்மளுக்கு உடைய தாயாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோக பொறுப்புக்களில் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்களே அது இருந்து பணியை ஒப்படைச்சிட்டு போங்க. சிறு சிறு தவறுகளும் கொஞ்சம் பெரிதாக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அது மூலம் கொஞ்சம் அலட்சியம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு இந்த குறும்படம் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு அந்த உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய நாள் இருக்குது. அந்த சுப செலவு நீங்கள் செய்வதால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அனைத்து ராசி அம்மங்களும் ஒரு இனிய நாளாக வெற்றி நாளாக போகுது. உங்களுக்கு இந்த மகர கும்பம் மீனம் அன்பர்கள் வந்து தேவரி அஸ்வினில் போய் காலபைரவ வணங்க நல்ல ஒரு தடைகள்லாம் சில விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.